அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 27/12/2025 சனிக்கிழமை, மார்கழி மாதம் 12ஆம் தேதி, வளர்பிறை, சப்தமி திதி மதியம் 1:10 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி, பூரட்டாதி நட்சத்திரம் காலை 9:09 வரை. அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம், மந்த யோகம் காலை 9:09 வரை. அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க, எதிர்த்தவங்க அடங்குவாங்க, செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே போல் ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. அதே மாதிரி பணவரவு, செல்வாக்கு அதிகரிக்குங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, கையில் உண்டானால் காத்திருப்பார் 1000 பேர் அப்படின்னு ஒரு பழமொழிங்க. நம்ம கையில் காசு குவிய ஆரம்பித்து நிறைய காசு வச்சுருக்கோம், பணம் வச்சுருக்கோம் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிட்டா அணி அணியாக வந்துக்கிட்டே இருப்பாங்க, குவிந்து கொண்டே இருப்பாங்க, உதவிகளை கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு பணம் பத்தும் செய்யுங்கிறத அறிந்து வைத்து கொண்டு சம்பாதிப்பதில் கவனம் காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. ஆனால் செலவுகளும் இன்னைக்கு கொஞ்சம் இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 12ஆவது வீட்டில் விரயஸ்தானத்தில் சனி பகவானுடன் இன்னைக்கு சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இன்னைக்கு கொஞ்சம் குடும்பத்தில் இருக்குங்க. வண்டி வாகன பராமரிப்பு செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் அவசர முடிவுகளையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால நினச்சது நிறைவேறுங்க. 7.5 சனி நடந்து கொண்டு இருக்குதுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. சிலர் உங்களை புகழ்ந்து ஆனால் உங்கள்கிட்டேருந்து ஏதாவது சாதிச்சுட்டு போகிறதுக்கு நினைப்பாங்க. அதனால் புகழ்ந்து பேசுகிறவங்கள்ட்ட கொஞ்சம் நீங்கள் தள்ளி நிற்கணும். அதே நேரத்தில் கொஞ்சம் கோபமாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்களை சுட்டி காட்டுறாங்கன்னா அவங்கள நீங்கள் வெறுக்காமல் பக்கத்தில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் வீண் செலவுகளும் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, கையில் காசு வாயிலே தோசை அப்படின்னு ஒரு பழமொழிங்க. ஆமாங்க, எங்கேயுமே யாருக்கிட்டையும் நீங்கள் கடன் சொல்ல மாட்டீங்க. அதே மாதிரி உங்ககிட்ட யாராவது கடன் கேட்டால் கூட அதை நீங்கள் விரும்ப மாட்டீங்க. எது என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு எது நமக்கு தேவையோ விருப்பமோ அதை வாங்கிட்டு போக வேண்டியதானேன்னு கொள்வினை கொடுப்பினை விஷயங்களில் தெளிவாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. எதிரிகளையும் வீழ்த்துவீங்க. அதே மாதிரி வண்டி வாகனம் புதுசு வாங்கலாமா அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. லாபஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மூத்த சகோதர வகையில் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட இன்னைக்கு திடீர் லாபம் எல்லாம் உண்டு. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோக வகையில் இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குங்க. குரு பகவானும் நல்லா இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமா நீங்கள் பேசலாம். அதெல்லாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, கெடுக்கினும் கல்வி கேடுபடாது அப்படின்னு ஒரு பழமொழிங்க. ஆமாங்க,
படிப்பை கெடுக்கணும்னு நம்ம நினச்சா கூட ஆனால் அந்த படிப்பு கெடாதுங்க. ஏன்னா படிப்புக்கு கல்விக்கு பெரிய சக்தி உண்டுங்க. அதனால தாங்க அதை வெள்ளத்தில் போகாது வெந்தனலில் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தகாதுன்னு சொல்லியிருக்காங்கங்க. அதனால் எல்லா செல்வங்களை விட கல்வி செல்வந்தான் முக்கியம்னு பிள்ளைகளுக்கு படிப்பை ஊட்டி வளர்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 10வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. பழைய பொருள்களை கொடுத்துட்டு புதுசு வாங்குவீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. சமையலறை சாதனங்கள் புதுசு மாற்றுவீங்க. டைனிங் டேபிள் கூட புதுசு வாங்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் உறவினர்களும் நண்பர்களும் தேடி வருவாங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு திடீர் லாபம் எல்லாம் இருக்குது. புது ஏஜென்சி எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, கெட்டிக்காரன் புழுகு 8 நாளில் தெரியும்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க. அதனால தாங்க யார் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிட்டே இருப்பீங்க. பேசுகிறபடி அவங்க நடந்துக்கிறாங்களா இல்லை வேறு மாதிரி நடந்துக்கிறாங்களா அப்படின்னு தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்கள் உண்மையானவர்களா அல்லது உளறிக்கொண்டிருக்கிறார்களா என்பதனை உணர்வதிலே அதிக ஆர்வம் காட்டக்கூடியவர்கள், அதை உணர்ந்து கொள்வதிலே திறமை படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் சனி பகவானுடன் சேர்ந்து இருக்கிறதுனால வேலை சுமை இருக்கும், திடீர் பயணங்களும் இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சின்னதாக அவங்களுக்கு மருத்துவ செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகள், சிக்கல்கள் அதெல்லாம் பேசி தீர்ப்பீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபார வகையிலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல லாபம் எல்லாமே இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வாக்கு பணவரவு உண்டு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் கோபதாபங்கள், வேலை சுமைகள் இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கெட்டாலும் மேன்மக்களே, கிழிந்தாலும் பட்டு பட்டேதான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஆமாங்க. கிழிஞ்சி போனாலும் அந்த பட்டு துணியோட அந்த சக்தி அது குறையாதுங்க. பட்டு துணியாக தான் இருக்குமே தவிர அது பருத்தி துணியாக மாறாதுங்க. ஆமாங்க. அதனால தாங்க வறுமை சில நேரங்களில் வந்தாலும், வாட்டம் சில நேரங்களில் வந்தாலும் உங்களுடைய அடிப்படை பெருங்குணம், பெருந்தன்மை இதெல்லாம் நீங்கள் ஒருபோதும் மாற்றிக்கொள்ளாமல் எங்கும் எப்பொழுதும் தனித்தன்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணுங்க. நேற்று மக நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. மகம் நட்சத்திரக்காரர்கள் மறைமுக எதிர்ப்புகளை எல்லாம் சந்திக்க வேண்டியிருந்தது. மரியாதை குறைவான சம்பவங்களையும் சந்திக்க வேண்டியிருந்தது. ஆனால் இன்றைய தினத்தில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருந்துருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எங்கே போனாலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. அஷ்டமத்து சனியும் நடந்துருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. வீண் விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு, அதே மாதிரி
அதாவது உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, கெட்டும் பட்டணம் சேர் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஏதோ ஒரு தொழில் செய்து நலிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட அது உங்களை விட கொஞ்சம் தகுதியில் குறைஞ்சவங்கள்ட்ட போய் நீங்கள் உதவி கேட்க மாட்டீங்க. பெரிய இடத்துல பெருசாக இருக்கிறவங்கள்ட்ட தான் எப்பயும் உதவி செய்வீங்க. அதே மாதிரி சொந்த ஊரில் ஏதாவது முடியலன்னாலும் பக்கத்து ஊருக்கு வராமல் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய பட்டணத்தில் வந்து சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறுங்க. ஆனால் அதே நேரத்தில் கண்டகச்சனி இருந்துன்னு இருக்கிறதுனால சாதாரண விஷயத்தை கூட சண்டை போட்டு முடிக்க வேண்டியதாக இருக்குது. சீக்கிரமாக முடிகிற விஷயத்தை கூட சிரமப்பட்டு முடிக்க வேண்டியதாக இருக்குது. எளிமையாக முடிக்க வேண்டிய விஷயத்தை கூட செலவு பண்ணி முடிக்க வேண்டியதாக இருக்கேன்னு ஏக்க பெருமூச்சு விட்டு உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. வீட்டில் யாருக்குமே சில விஷயங்களை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சில ரகசியங்களும் மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்குங்க. இருந்து நீங்கள் படுற கஷ்டத்தெல்லாம் சொன்னால் அவங்க பயந்தே போயிடுவாங்க. அதனால தான் பாதி சொல்லி பாதி விழுங்கி அப்படியே பவ்யமாக குடும்பத்தை கொண்டு போயின்னு இருக்கீங்க. வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல. பங்குதாரர்கள் வேலையாட்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருங்க. உத்தியோகத்திலையும் செல்வாக்கு உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் செலவு இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகங்கள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, கெண்டையை போட்டு வராலை இழு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஆமாங்க, சின்னதாக முயற்சி செய்து பெரிதாக பல விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய வல்லமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, வாழ்க்கைக்கு தேவையான சில ரகசியங்கள், சில சூட்சுமங்கள், சில ராஜதந்திரங்களை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானுடன் சந்திரனும் உட்கார்ந்துருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த சில வேலைகள் அதெல்லாமே முடியுங்க. ரொம்ப நாளாக அந்த இடது கை பக்கம் தோள்பட்டைக்கிட்ட வலிச்சிட்டே இருந்தது, அது இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, அந்த வலி குறைஞ்சிருக்கு, இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி வருது உதவி வருது அப்படின்னு சில முக்கியஸ்தலமிருந்து நீங்கள் உதவி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. அந்த உதவியும் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு மகிழ்ச்சி உண்டு. உத்தியோக வகையிலையும் இருந்து வந்த நெருடல் போக்கு அதெல்லாமே மாறுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களால் சுப செலவுகள் உண்டு. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுந்தம் போனானாம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஆமாங்க, ஒருத்தவங்க திறமையை நீங்கள் பக்கத்தில் வச்சே பார்த்து கண்டுபிடிச்சிருவீங்க. அவங்க பக்கமாக போய் சொல்கிறாங்களா அல்லது பக்குவமாக வாழ்ந்துட்டு இருக்காங்களா, உண்மையை சொல்கிறாங்களா, உண்மையிலேயே அவங்கள்ட்ட திறமை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சின்ன டெஸ்டெல்லாம் வச்சு அது மூலமாக தகுதியானவர்கள் யார் அப்படிங்கிறத திறமையாக கண்டுபிடிக்கும் சக்திக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. பிள்ளைகளுடைய வருங்காலம், அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்க நல்லா இருக்கணும், அதை பற்றியெல்லாம் யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்குங்க. பூர்வீக சொத்து அப்படியே கிடக்குது. தாத்தா பாட்டம் போட்டு எல்லாம் இருக்கும்போது அதில் எவ்வளோ விளைச்சல் இருந்தது, ஆனால் அப்படியே போட்டு வச்சுருக்கிறோமே, அதில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வேலை சுமை இன்னைக்கு இருக்கும்.
அங்கே ஓடி இங்கே ஓடி அந்த வேலையை பார்த்தோம் இந்த வேலையை பார்த்தோன்னு இன்றைய தினம் கொஞ்சம் வேலை சுமைகள் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். சுகஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. வியாபாரம் பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்குங்க. உத்தியோகத்திலேயும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, கூரை மேலே சோறு போட்டால் 1000 காகம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, நம்ம கையில் பணம் இருந்ததுன்னா 1000 பேர் நம்மளை தேடி வருவாங்க. எப்பயுமே கூட்டமாக எல்லா இடத்துலையும் இருக்க முடியுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு காசு பணம் சம்பாதித்து அடுத்தவங்களுக்கு அதை கொடுத்து நாம் சந்தோஷப்படணுங்கிற பெரிய மனசோடு வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. ஏதோ உங்கள் மேலே இருக்கிற பாசத்தில் அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ராகு நல்லா இருக்கிறாரு, அதனால் நட்பு வட்டம் பெருசாகும். நல்லவங்க அறிமுகம் ஆகுவாங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சுகஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது வண்டி வாங்கினா கூட அது கூட ஏதாவது ஒரு செலவு வைக்குது அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. 4 கிரக ராசியில் உட்கார்ந்துருக்கிறதுனால அப்பப்போ உடம்பு முடியாமல் போகுது, பலகீனமாக இருக்குது அப்படின்னு சில நேரம் நினைப்பீங்க. வியாபாரம் இன்னைக்கு நல்லா இருக்குது. வியாபாரத்தில் லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் மட்டும் கொஞ்சம் வேலை சுமை இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் விபத்துகளுக்கு வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, குங்குமம் சுமந்த கழுதை மனம் அறியுமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, என்னதான் நாம் நெருக்கமாக இருந்தாலும் சில விஷயங்களை சொல்லி கொடுத்தாலும் சில இடங்களுக்கு அழைச்சிட்டு போய் வந்தாலும் கூட சிலர் உங்கள் அருமையை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால தாங்க நம்ம வழி தனி வழி, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகலான்னு எங்கும் எப்பொழுதும் தனி ஒருவராக இருந்து சாதித்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் தைரியமான முடிவெடுக்கும் நாளாக இருக்குது. எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. எதிர்த்தவங்க இன்னைக்கு அடங்குவாங்க. அதே மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட சிக்கல்கள், பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் பேசுகிறதா இருந்தால் இன்னைக்கு பேசலாம். அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். அதே மாதிரி வெளிவட்டாரமும் இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. இருந்தாலும் குரு பகவான் மறைஞ்சி கிடக்கிறதுனால நீங்கள் வெளிப்படையாக பேசுகிறத சிலர் குறை சொல்லுவாங்க. இருந்தாலும் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டீங்க. என்ன இப்படி சொன்னாலும் உண்மை தானே, உண்மையை தானே நான் சொல்கிறேன், நான் மாற்றியாக பேசுகிறேன்னு நீங்கள் வைராக்கியத்தோடு இன்றைய தினத்தில் இருப்பீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரம் உத்தியோக விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கு சாதகமாக இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, குசவனுக்கு 6 மாதம் ஆனால் தடிக்காரனுக்கு அரை நாழிகை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஆமாங்க, மண்பாண்டம் செய்கிறவங்க அதை பார்த்து அந்த மண்ணை பதம் பார்த்து அதில் கலைநயத்தோடு அதை உருவாக்குறதுக்கு 6 மாதம் வரைக்கும் கூட அவங்க எடுத்துப்பாங்க. ஆனால் தடிகாரன் வந்தால் தட்டி தூக்கிட்டு அந்த பானையெல்லாம் நொறுக்கிட்டு போயிடுவாங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு ஒரு விஷயத்தை உருவாக்குறது, ஒரு நல்ல காரியம் செய்யணும்
செய்யணும்னா அதுக்கு நாள் எடுக்கும். ஆனால் கெடுக்கிறதா இருந்தால் உடனே கெடுத்துட முடியுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் நல்லதையே நாடிக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவானுடன் சந்திரன் இன்னைக்கு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். சமயோஜித புத்தியால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. இங்கீதமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளுடன் உட்கார்ந்து பேசியே சில மாதங்கள் ஆயிடுது. ஆனால் இன்றைய தினம் அவர்களுடன் உட்கார்ந்து பேசுவீங்க. அவங்க மனசில் இருக்கிறதையும் இன்றைக்கி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுப்பீங்க. அவங்களுக்கு வேண்டியதையும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. வியாபாரத்திலையும் புதுசாக சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க. வேலையாட்கள் புதுசாக வந்து சேர வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்குங்க. இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களை குடல் காய்ந்தால் குதிரையும் வைக்கோல் தின்னும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஆமாங்க, பசி வந்துட்டால் 10 பறந்து போகும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பசி வந்தால் சரி கிடைக்கிறத சாப்பிடுவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருங்க. ஆனால் எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய தனித்தன்மை குன்றாமல் எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரியாக நடந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் காலையில் 9 மணி 9 வரைக்கும் தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் காலை 9 மணி 9 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருந்துன்னு இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் அதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்னைக்கு கொஞ்சம் சுமாரான நிலைமை தான் இருக்குது. உத்தியோகத்தில் கூட இன்றைய தினம் வேலை சுமைகள் இருந்துருக்குங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து விலகுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சீரகம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, மந்தவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.